ஜனநாயகம் வந்தது? அந்த காலத்துல மன்னர்கள் ஆண்டாங்க, அங்கங்க இருக்க ஜமீனுகளும் மிட்டாபிராசுகளும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஏன் அவங்க மன்னராட்சியே இருந்துட்டு போயிருக்கலாமே? எதற்காக இந்த குடியாட்சி வந்தது? இப்படிப்பட்ட தாத்தா பேரன் அப்படியே இந்த மாதிரி மகன் பேரன் அதுக்கப்புறம் அடுத்த பையனுக்கும் துண்டு போட்டாங்களே. உதயநிதியுடைய மகன் இப்பதான் உள்ள நுழைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து அவரு கிளைநடி தலைவர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ்ல நீங்க என்ன பண்ணாலும் நாங்க கேட்க மாட்டோம். என்ன சொல்றீங்க? அது உங்களுடைய குடும்ப கம்பெனி, அதுல நாங்க கேட்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலேயோ இப்படி உட்கார வச்சா நம்ம கேட்கமா மாட்டோம். ஃபார்முலா ரேஸ் நடத்தினாரே உதயநிதி, அது கூட அவருக்கு வேண்டப்பட்ட யாரோ துபாயில் இருப்பவர்களுடைய அவங்களுக்கு அது பிடிக்குமா ரொம்ப ரேஸ், அதனால பாரு நான் மவுண்ட் ரோட்லயே நடத்தி காமிக்கிறேன்னு காட்டுறாங்க போல. இன்னொருத்தர் என்னடான்னா அரசியலுக்கு வர்றங்கிறாங்க, அதுவும் என்னென்னமோ சொல்றாங்க. பத்திரிகைகள் தான் வருது, நமக்கு என்ன யார் சொல்றா? இல்ல பத்திரிகைகள்ல வரத வச்சுதான் பேசுறோம். ரொம்ப வருத்தமா. உதயநிதி அடுத்த தலைமுறையினர் தலைவரா ஏத்துப்பாங்களா மேடம்? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க.